ராஜகம்பீரன்ட்ட. அப்போ வந்து இது இது மாதிரி கொலைகள் அப்படின்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த கஞ்சா, போதை மருந்து புழக்கம்ங்கிறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விமர்சனத்தையும் எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. அப்போ இதை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு நம்முடைய அரசுக்கு. அதை என்ன பண்ணுறாங்க அவங்க? அரசு இதுக்கான கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. எப்பொழுதுமே கிராமங்கள்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கல்வன் பெருசா காப்பான் பெருசான்னு கேட்பாங்க. எப்போவுமே கல்வன் தான் பெருசு. நீங்கள் எவ்வளவு பூட்டு கண்டுபிடிச்சாலும் அதை மீறி ஒருத்தன் ஜாவியை போட்டு திருடிக்கிட்டு தான் இருக்கான் உலகத்தில். உலகம் முழுக்கவே உள்ள ஒரு நியதி அது. அதனால் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு சமூக உளவியல் பிரச்சனை. இப்போ குடிங்கிறதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கிறது. இப்போ அரசாங்கம் வந்து மதுவை முற்றிலுமாக வந்து தடை செய்ததுன்னு வச்சுங்க, கள்ளச்சாராயம் காய்ச்சுவான். எல்லாருக்குமே தெரியும், விஷச்சாராயம் குடிச்சு பல பேர் செத்துருக்கான். அப்போ அன்றைக்கு மட்டும் அரசாங்கத்தை பாராட்ட முடியல, விஷச்சாராயம் குடிக்கிறான் அவன் வீட்டிலேயே காய்ச்சுவான். வீட்டுக்குள்ளே போய் பாப்பீங்களா? நீங்க எப்படி சாராயம் காய்ச்சறான்னு போய் பாப்பீங்களா? அதுக்குதான் தடை செய்யாம இருக்குதா? இல்லங்க, நான் என்ன சொல்றேன்னா, குறைந்தபட்சம் அது விஷத்தன்மை இல்லாம அவன் வந்து மது அருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பு. இலக்கு நிர்ணயிச்சு விற்பனை செய்யறது அது என்ன சமூக நலனுக்கா? இலக்குங்கிறது குடிக்கிறவன் தாங்க குடிப்பான். எல்லாருக்குமான வீடு வீடா போய் என்ன பால் பாக்கெட் மாதிரி போட்டுட்டு இருக்காங்களா? அது கிடையாதுல, விரும்புறவன் போய் குடிக்கிறான். இது வந்து நீங்க இது எப்படி சார் பொறுப்பான பதிலா இருக்கும்? அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அதை அரசு செய்யணும். அது வேற ஒரு வடிவத்துல வருதுல அப்படின்னு சொன்னா அதற்கான மறுவாழ்வு மையங்கள் எத்தனை இருக்கு? நம்முடைய தமிழ்நாட்டில் மறுவாழ்வு மையங்கள் எத்தனை இருக்கு? குடிக்கு அடிமையாகிட்டாங்க, போதைக்கு அடிமையாயிட்டாங்க அப்படின்னா அதற்கான மையங்கள் அமைக்கணும். அதற்கான வழிமுறைகள் என்ன இருக்கு? அதெல்லாம் நம்ம வந்து தொடர்ச்சியா ஃபாலோ பண்றோமா? அதை விட்டுட்டு அவனோட தன்னிச்சையா தனி நபரோட அது ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம எப்படி தள்ளிட்டு போக முடியும்? நம்ம பேசுற எல்லாமே தனிநபர் குற்றங்கள் தான் பேசுறோம். இதெல்லாம் அரசினுடைய கொள்கை அது கிடையாது. அதை கட்டுப்படுத்த வேண்டாமா? போதையும் அவன் போதை அவன் அந்த போதை எங்க இருந்து வருதுங்க? வெளிநாட்டுல இருந்து வருதுங்கறான். அதெல்லாம் சரி சார். பல விஷயங்கள் இருக்குல. போதை பொருளுக்கான அடிப்படை எங்க இருந்து வருது? நான் என்ன பொறுப்பு அப்படினு சொன்னா தமிழ்நாடு அரசு விநியோகம் பண்ணிட்டு நாளைக்கு அந்த போதை அரசு தான் விநியோகம் பண்ணுது. இல்ல இதெல்லாம் வந்து காமெடியா சொல்றாங்க. அதிகாரத்துக்கு வாய்ப்பே இல்லாத நாம் தமிழர் கட்சி வாய்க்கு வந்ததை பேசலாம். யதார்த்தத்துல நீங்க என்ன சொல்றீங்க? மதுக்கடைகள் யாரு தமிழக அரசு நடத்தும்? யார் நடத்துறாங்க? மதுக்கடைகள் யார் திறந்திருக்கிறது? யாருக்கு வருமானம் போகுது? தமிழக அரசு அதுல நேரடியா இல்லையா? அப்ப அது எந்த முன்னாடி தனியார்ட்ட இருந்துச்சு, தனியார் டார்கெட் 40,000 கோடி பார்கள் இருந்தபோது இன்னும் பல சமூக இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்றுக்கிறது? அந்த போதை பழக்கத்துல ஒரு தெருவுல பெண்கள் நடமாடவே முடியல, எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு தெரியல, சிறுவர்கள்லாம் போறாங்க, அவங்களும் பாதிக்கப்படுறாங்க, பள்ளிகள்ல விற்கப்படுது. அப்ப இதெல்லாம் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு உதறிட்டு போயிட முடியுமா? யாருமே சொல்லலையே. அதுக்கான கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கான இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்பதற்கான பல உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகிறது. அதை தாண்டி சில தவறுகள் நடக்கிற போது அது வந்து சமூக உளவியல் பிரச்சனையாகவும் இருக்கிறது. அதுக்கு பின்னாடி பல சமூக விரோதிகள் வேலை செய்ய நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியாது இல்ல, வேலை வாய்ப்பு அற்றவர்கள் பல பேர் இருக்கான். பல இளைஞர்களுக்கு வந்து உரிய வேலை வாய்ப்பு கிடையாது. 1000 ரூபாய் கொடுக்குறாரு. 1000 ரூபாய் கொடுத்து அதுக்கு என்னங்க சம்பந்தம்? நீங்க சம்பந்தம் உங்களுக்கு அதிகாரத்துக்கு சம்பந்தம் கிடையாது. நீங்க வெறுங்கரண்டி ஆட்டுறீங்க. நாங்க என்ன கரண்டி வச்சிருக்கோம்? ஆட்ட முடியாது. நடக்கிறதா சொல்றேன். இங்க நடக்கிறதா 1000 ரூபாய் கொடுக்கற தப்புங்கறீங்களா? ஆமா, சும்மா இருக்கிறவங்க நீங்க 1000 ரூபாய் கொடுத்தா அவன் கொண்டு போய் குடிச்சிட்டு அவன் வந்து அங்க தான் கல்லூரி மாணவருக்கு கல்வி உதவி கொடுக்கறத அவர் கொச்சப்படுத்துறாரு. 1000 ரூபாய் வந்து யாரு கொடுக்கறாங்க? கல்லூரி மாணவ நீங்க வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி மாணவருக்கு கொடுக்கறாங்க. வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி அதென்ன கஞ்சா குடிக்கிறதா கொடுக்கறாங்க? என்ன ஒரு அபத்தமான பேச்சு இதெல்லாம். இதெல்லாம் எதையாவது வாய்க்கு வந்து பேசுறாங்க. சொல்றது நீங்கள் அவர்களுக்கு மீன் பிடிக்க கத்து கொடுங்க, வேலை வாய்ப்பை உருவாக்குங்க. எத்தனை வேலை வாய்ப்பு உருவாக்கலாம்? நீங்க 1000 ரூபாய் ஒருவருக்கு 30 நாட்களுக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுக்கறனால அவர் என்ன வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியும் நீங்க சொல்லுங்க. ஏங்க உங்களுக்கு பல நிதிகள் வருதுங்க, உங்களுக்கு அந்த 1000 ரூபாயோட கஷ்டம் தெரியாதுங்க. நீங்க ஈழத்தமிழர்கள்ட்ட பணம் வாங்கி கட்சி நடத்துறீங்கனால உங்களுக்கு கஷ்டம் தெரியல. இல்லங்க, அவர் அப்புறம் அரசாங்கத்தை பத்தி பேசும்போது அப்புறம் அவருக்கு எங்க இருந்து நிதி வருது? அரசாங்கத்தை பத்தி பேசக்கூடிய எல்லா ஈழத்தமிழர்கள் நீங்க வசூல் பண்ணி கட்சி நடத்துறீங்க, நீங்க சௌரியமா இருக்கலாம். ஒரு நிமிஷம், சாமானியருக்கு 1000 ரூபாய் கஷ்டம் இல்ல. அரசாங்கத்தை குறை கூறுவதற்கும் அரசாங்கத்தை கேள்வி கேட்கிறதுக்கும் ஓட்டு போட்ட அத்தனை பேருக்கு இங்க உரிமை உண்டு. யார் இல்ல உரிமை இல்ல நான் சொன்னா உங்களுக்கு நீங்கள் சரியான வாதத்தை எடுத்து வைங்க. நீங்க சரியான வாதத்தை எடுத்து வைங்க. அதாவதுங்க ஏன் மதுகளால் உங்க கட்சியில குடிக்காதவனே கிடையாதா? ஏன் நீங்க கட்சியில குடியாரங்க கிடையாதா? என்ன பேசுறீங்க? போலக்கங்கற தனிநபர் பிரச்சனைங்கற நீங்க வந்து ஒட்டுமொத்தமா நீங்க நான் பேர் சொன்னேனா உங்களுக்கு அசிங்கமா போயிடும். யார் யார் குடிப்பாங்கன்னு என்கிட்ட லிஸ்ட் இருக்கு. இதெல்லாம் நீங்க பேச கூடாது. நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு வன்மா கண்டிக்கிறேன். நீங்க நேரடியா நீங்க தனிப்பட்ட இதுக்குள்ள போனீங்கன்னா
நாங்களும் தனிப்பட்ட விதத்துல இல்ல பேச தனிப்பட்ட விமர்சனம் வேணாம். சமூக எல்லாருக்கும் உரிமை நீங்க உண்டு. அரசியல் சாயம் இதை பூசுறீங்க. கேள்வி கேட்கறதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. அரசியல் தான் இது. என்ன ஸ்டாலின் வந்து வீட்டுக்கு போய் என்ன இதுல சங்கில வச்சு ஊட்டி விடுறாரா? என்ன பேசுறீங்க நீங்க? முதல்வரே நீங்களே பேச வேண்டாம். முதல்வரே நம்ம அந்த மாதிரி வார்த்தைகள் பிரயோகிக்க அது வேண்டாம். கிடையாது. ஆனா இத கட்டுப்படுத்த வேண்டியது யாரு? அதுங்கிறது உலகம் தோன்றுன நாள்ல இருந்து மது இருக்குங்க. நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா தெரியும். பழைய காலத்துக்கு எல்லா வரலாறும் படிச்சு பாருங்க. உலகம் தோன்றுன நாள்ல இருந்து மனிதன் வந்து பல வகையான பழக்கங்களுக்கு ஆளாயிருக்கான். இதை சொல்லிட்டு போறது எப்படி சரியா இருக்கும்? திரும்ப திரும்ப நீங்க அதையே நியாயப்படுத்துறீங்களே. அதை எப்படி வந்து சரியானதா இருக்கும்? இத கட்டு ஒரு நல்வழிப்படுத்த வேண்டாமா? காவல்துறை அதிகாரியா இருந்தவர் சொல்றாரு 700 பேருக்கு ஒரு போலீஸ் தாங்கிறாரு. இப்ப 700 பேரை வந்து ஒரு போலீஸ் கண்காணிச்சிருவாரா? அப்ப முடியுமா முடியாதா? காவலர் பணியிடங்கள் காலியா இருக்கு இல்லையா, அதெல்லாம் நிரப்ப முடியுமா அரசால? அதுக்கு என்ன இப்ப தடையா இருக்கு? தடை ஒன்றும் கிடையாது. போடணும்னா பணியிடங்கள் நிரப்பலாமா? 32,000 பணியிடங்கள்ல கிட்டத்தட்ட 10,000 பணியிடங்கள் இன்னும் காலியா இருக்கு. சரி, இந்த 1,32,000 பணியிடங்களையும் ஃபில்அப் பண்ணாலும் அப்படியே ஒரு 700 பேருக்கு ஒரு காவலர் தான் வருது. 8 கோடி பேருக்கு தகுந்த மாதிரி இதோட ஸ்ட்ரென்த்தை ஜாஸ்தி பண்ணணும். ரெண்டாவது காவல்துறையில் பாதுகாப்பு பணிங்கிறது வந்து இப்போ அதிகமாகிடுச்சு. அதுக்குன்னு சொல்லி டிஎஸ்பி பட்டாலியனில் சும்மா இருக்கிறாங்க. அவங்கள வந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து அந்த பாதுகாப்பு பணி, அதாவது விஐபி பந்தோபஸ்து அதுக்கு பயன்படுத்தலாம். இப்போ ஸ்டேஷனில் உள்ள போலீஸ் அதுக்கு போகிறதுனால இவங்களோட பணிகளை, அதாவது அவங்க விஐபி பந்தோபஸ்துக்கு போறதுனால ரொட்டீன் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ரொட்டீன் பணிகள், அதாவது பீட்டு போகிறது அந்த மாதிரி பணிகள் எதுவுமே வந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதெல்லாம் பார்க்கணும். ரெண்டாவது வந்து காவல்துறையில் ஒரு 10% கெட்டவங்க இருக்காங்க. இப்போ நீங்கள் அவங்க சாருன்னு சொன்னாங்க, அதாவது கஞ்சா, போதைப்பொருள் அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இதில் வந்து அந்த காலத்துலேயே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும், இருந்திருக்கலாம். ஆனால் கட்டுப்படுத்தணும் இல்லையா, அது அரசோட பொறுப்பு தான், அது காவல்துறையோட பொறுப்பு தான். அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு தகுந்த பயங்கரமான நடவடிக்கை எடுக்கணும். எடுத்து அதில் சம்மந்தப்பட்டவங்க யார் அப்படின்னு பார்க்கணும். காவல்துறையை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி தான், இல்லை கட்சியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி தான், ரவுடிகளாக இருந்தாலும் சரி தான், கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். முன்னாடி முதலமைச்சர் வந்து நம்ம கலைஞர் அவங்க சொன்னாங்க, இப்போ சாராய சாவுகள் நிறைய நடந்தது அவங்க ஆட்சி அந்த சமயத்தில். சாராய பானைகள் மீது போலீஸ் துப்பாக்கி குண்டுகள் பாயும் அப்படின்னு சொன்னார். பாய போகிறதுல பாயலை, ஆனாலும் அவர் சொன்னதில் பயந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து காவல்துறை தீவிரமாக நடவடிக்கை எடுத்தாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் தான் சொன்னாங்க, அந்த காவல்துறை மாநாட்டில், காவல் கண்காணிப்பாளர் கலந்துக்கிட்ட மாநாட்டில் நான் சர்வாதிகாரியாக செயல்படுவேன், இந்த போதை பொருள் ஒழிக்கிறதுல காவலர்கள் முழு வீச்சோட செயல்படணும் அப்படின்னு அவர் தானே கண்டிச்சாரு. காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு கேஸ் பிடிக்கிறாங்க, டெய்லி பேப்பர்ல வந்துட்டு தான் இருக்கு. அதையும் மீறி நடக்குது. அப்போ அது வந்து ஒரு கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து இன்னும் ஒரு ஓவரா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதை வந்து கட்டுப்படுத்த முடியும், எராடிகேட் பண்ண முடியும். அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும். சரி, அதே மாதிரி சார் இப்போ தென் மாவட்டங்கள் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். தென் மாவட்டங்களில் சாதிய ரீதியான மோதல்களும் அதிகமாக இருக்கு. இப்போ அங்கே வந்து இந்த வரைமுறைகள்லாம் பின்பற்றப்படுதா? அதாவது உயர் அதிகாரிகள் அந்த பணியிடங்களில் எத்தனை வருஷம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விதிமுறைகள்லாம் இருக்குல்ல, டிரான்ஸ்ஃபர் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம், இப்போ இதெல்லாம் சரியான பின்பற்றப்படுகிறதா? தென் மாவட்டங்களில் அதிகமாக இருக்கே. தென் மாவட்டங்கள் வந்து 3 ஜாதி, அந்த 3 ஜாதிக்கு இடையில தான் பிரச்சனை வரும். அவங்க தான் மாறி மாறி வெட்டிக்குவாங்க, கொலை பண்ணிக்குவாங்க. வட மாவட்டங்களில் 2 ஜாதி, அவங்களுக்குள்ள தான் பிரச்சனை. அவங்க கலைஞர் சிஎம்மாக இருக்கையில் இந்த மாதிரி ஜாதி கலவரங்கள் ஜாஸ்தியாகி அதை கண்ட்ரோல் பண்ணதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த தென் மாவட்டங்களில் இந்த 3 சமூகத்தை சேர்ந்தவங்களும் உயரதிகாரிகளாக, அதாவது இன்ஸ்பெக்டர் அதுக்கு மேலே உள்ள ரேங்கு, அவங்கள வந்து அங்கே பணியிடமே கிடையாது, அவங்க இருந்து வேறு மாவட்டங்களுக்கு மாற்றினாங்க. அங்கே கம்மியாக இருக்கக்கூடிய மற்ற கம்யூனிட்டி சேர்ந்தவங்களை இங்கேருந்து அங்கே போட்டாங்க. அப்போது வந்து ஓரளவு கண்ட்ரோல் ஆச்சு. ஆனால் இப்போது அங்கே உள்ளவங்களே அங்கே வேலை பார்க்குறாங்க. அது வந்து நிச்சயமாக கட்டுப்படுத்தப்படணும். ஏன்னா அது வந்து என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்கிற அந்த ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு நம்மளை சேர்ந்தவர் தான் இன்ஸ்பெக்டராக இருக்கார், நம்மளை சேர்ந்தவர் தான் டிஎஸ்பியாக இருக்கார், நம்மளை சேர்ந்தவர் தான் எஸ்பியாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுத்துருது. அதுக்காக இவங்க தூண்டி விடுறாங்கன்னு நான் சொல்லலை, அது அவங்களுக்கு தெரியாமையே தைரியத்தை கொடுத்துருது. அது மட்டும் இல்லை, ஒரு காவல் நிலையத்தில் இந்த 3ல் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் இன்ஸ்பெக்டராக இருந்தாருன்னா மற்ற 2 சமூகத்தை சேர்ந்த பொதுமக்களும் சரி காவலர்களும் சரி அவருக்கு எதிராகிடுவாங்க, அவருக்கே தெரியாது. அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்குது. ஏன் அது வந்து மாற்றப்படாம ஏன் அரசு தான் பண்ணணும். அரசு தான் இதுக்கு வந்து உளவுத்துறை கையில் வச்சிருக்காங்க. உளவுத்துறை வச்சு என்ன பிரச்சனை, அங்கே
சவுத் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, இவங்களெல்லாம் மாற்றி இந்த பக்கம் போடணும் அப்படிங்கிறது அவங்க தான் நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி உளவுத்துறை தகவல் சரியா போகுதா சார் மேலிடத்துக்கு? இப்ப இந்த நிர்வாகி ஜெயக்குமார் விஷயத்திலையும் அவருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, இவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு, பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா சம்பந்தப்பட்ட அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் அதிகாரிகள் கொடுப்பாங்க இல்லையா, அதிகாரிகளுக்கு மேல் அதிகாரிகளுக்கு அறிக்கை கொடுப்பாங்க, அதெல்லாம் சரியான முறையில் செயல்படுதா? அதாவது உளவுத்துறையை பொறுத்தவரை ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் ஒரு காவலர் இருப்பாங்க. அந்த மாவட்ட உளவுத்துறை அதுலேருந்து ஒரு காவலரும், மாநில காவல் உளவுத்துறை அதுலேருந்து ஒரு காவலரும் இருப்பாங்க. காவலராக இருக்கலாம், ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்கலாம், சப் இன்ஸ்பெக்டராக கூட இருக்கலாம். இவங்க அவங்க அதிகாரிக்கு, மாவட்டத்தில் உள்ளவங்க அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரிக்கு தகவல் கொடுப்பாங்க. என்ன நடந்திருக்கு, அந்த ஏரியாவில் என்ன நடந்திருக்கு, என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, யாருக்கு பிரச்சனை இருக்குது, யார் கஞ்சா விற்கிறா, என்ன பிரச்சனை நடக்குங்கிறத டெய்லி அவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும். அதே மாதிரி மாநில உளவுத்துறையும் அவங்களும் கொடுக்கணும் ரிப்போர்ட்டு. அந்த ரிப்போர்ட்டை அந்த மாநில உளவுத்துறை பெரிய அதிகாரிங்களா, ஏடிஜிபி இன்ட்டுன்னு சொல்லுவாங்க, இன்டெலிஜென்ஸ், அவங்க சிஎம்முக்கு காலையிலையும் சாயந்தரமும் பேசுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்திருக்கு, இந்த மாதிரி இந்த இடத்துல வெடி விபத்து நடந்திருக்கு, இந்த இடத்துல இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, இந்த இடத்துல 2 ஜாதிக்கு இடையில் பிரச்சனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தெரியப்படுத்துவாங்க. அதனால் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2 வாட்டி பேசுவாங்க. முக்கியத்துவம் இருந்தால் உடனே கூட பேசுவாங்க. ஆக தகவல் மேலே வரைக்கும் போகும். அங்கேருந்து என்ன உத்தரவு வருதோ அதன்படி நடவடிக்கை எடுக்கும்.